Ladies and gentlemen, let's talk about the F word, feminism. உங்களில் சில பேர் இந்த டைட்டில் இந்த தம்ப்நெயில்லாம் பார்த்து கோவப்பட்டு இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. வேறு சில பேர் இவன் என்னதான் சொல்ல போகிறான்னு ஒரு கியூரியாசிட்டியோடு வந்திருப்பீங்க. ஸோ லெட் மீ டெல் யூ வாட் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அபவுட். நான் வந்து ஒரு ஆவரேஜ் காமன் மேன், சரியா? 29 வருஷமாக உயிர் வாழ்ந்திருக்கேன். அண்ட் மில்லனியல்ஸோட லாஸ்ட் பேட்ச் தான் நான், ஓகே? அண்ட் எனக்கு வந்து ஃபெமினிசமை பற்றி ஃபெமினிஸ்ட் கிட்ட கேட்குறதுக்கு சில கொஷின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபெமினிஸ்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் ஒரு ஜெண்டர் ஸ்டடீஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் ஒரு காமன் மேனாக தான் இந்த கொஷின்ஸ்லாம் நான் முன்வைக்கிறேன். நான் இப்போ பேச போகிறதுல சில விஷயம் தப்பாக இருக்கலாம், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக இருக்கலாம், நான் கேட்குற கேள்வியில் வந்து ஃபேலசிஸ் கூட இருக்கலாம். பட் ஸ்டில் ரொம்ப ஆர்கானிக்காக ஜென்யூன்னா நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு ஒரு டிஸ்கஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோவோட எய்ம். என் பேர் டாக்டர் ஷியாம் ராகவ், நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். பட் இந்த வீடியோவில் ஐம் ஜஸ்ட் அ காமன் மேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Before we move on to the topic, please subscribe to Mental Biceps channel. நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபை ஜகிள் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஹியர்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை, கரெக்டாக? எப்படி வந்து சோஷியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், வீகனிசம் இதெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி ஃபெமினிசமும் ஒரு ஐடியாலஜி தான். அண்ட் எல்லா ஐடியாலஜி மாதிரி இதுக்கும் வந்து ட்ராபேக்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஃபெமினிசம்ங்கிற ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டாக சில கிரிட்டிசிசம்ஸ் வைக்கும் போது ஏன் ஃபெமினிஸ்ட்ஸ்லாம் அதை பெரும்பாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை? பெரும்பாலான ஃபெமினிஸ்ட்ஸோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஆர்குமெண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தே சே தட் எவ்ரி ஒன் மஸ்ட் பி அ ஃபெமினிஸ்ட். அப்போது சில பேர் வந்து நான் ஒரு ஃபெமினிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களே ஏன் பயங்கரமாக கண்டெம் பண்ணுறாங்க? ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அவங்களை கண்டெம் பண்ணுறாங்க. தே கெட் பிராண்டட் அஸ் பிக் மீ கேர்ள்ஸ் ஆர் மேல் ஷாமனிஸ்ட்ஸ். திஸ் இஸ் தி ஒன்லி வே, இதுதான் சரியான வழி, இதை விட்டால் வேறு ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி ஏன் போர்ட்ரே பண்ணுறாங்க? ஏன் அவ்வளோ டாக்மேட்டிக்காக இருக்காங்க? Because as far as I've seen, most feminists are well educated. அவ்வளோ எஜுகேட்டடாக இருக்கிறதுக்கு அப்புறமும் இவ்வளோ வந்து ரேஷ்னலாக யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருந்ததுக்கு அப்புறமும் ஏன் இவ்வளோ டாக்மேட்டிக்காக யோசிக்கிறாங்க? நீங்கள் மனுஷனாக பிறந்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபெமினிஸ்ட்டாக இருந்தே ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் ரொம்ப டாக்மேட்டிக்காக போர்ட்ரே பண்ணுறாங்க? அண்ட் இந்த ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டாக ஏதாச்சும் வேலிட் கிரிட்டிசிசம்ஸ் வச்சா கூட அதுக்கு வந்து எமோஷ்னல் ஆகாமல் ரேஷ்னலாக அவங்களால ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை? எந்த ஒரு ஐடியாலஜியை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு வந்து ஒரு ட்ராபேக் இருக்கும். அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து கிரிட்டிசிசம்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கிறவங்களே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஃபெமினிஸ்ட்ஸ் மட்டும் ஏன் ஃபெமினிசம்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கிரிட்டிசிசம்ஸை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? தி ஹோல் ஐடியாலஜி ஆஃப் ஃபெமினிசம் இஸ் மேட் டு பி அன் அன்அசைலபிள் சோஷியல் கன்வென்ஷன். பட் வை சோ? ஏன் இந்த டாக்மா? ஓகே, அதுதான் என்னோட முதல் கேள்வி. செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வை த நேம் ஃபெமினிசம்? இப்போ ஃபெமினிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டினே பேர் வைக்கலாம் இல்லை? ஏன் வந்து ஃபெமினிசம்னு ஒரு பேர் தேவைப்படுது? ஹிஸ்டாரிக்கலாக அதே பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இப்பயும் அதே பேரை வச்சு கண்டினியூ பண்ணுறாங்களா? அதை வந்து அப்டேட் பண்ணணும்னு தோணலையா? பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி மாதிரியே சொசைட்டியில் வந்து கேஸ்ட் இன்இக்வாலிட்டி இருக்குது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருக்குது, ரிலிஜியஸ் இன்இக்வாலிட்டி இருக்குது, அப்புறம் ரேஷியல் இன்இக்வாலிட்டி கூட இருக்குது. இப்போது நான் வந்து பர்சனலாக கேஸ்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ரிலிஜியஸ் ஈக்குவாலிட்டி, ரேஷியல் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கவே இல்லையே. தே ஜஸ்ட் கால் மீ அஸ் சம்மன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஈக்குவாலிட்டி. இப்போ வந்து நான் தாழ்த்தப்பட்டோருக்காக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா தே டோன்ட் கால் மீ அஸ் தாழ்த்தப்பட்டோரிஸ்ட். ஆனால் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு ஏன் ஒரு பேர் வந்து அங்கே தேவைப்படுது? ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரல் டேர்ம் இருக்குது இல்லை? ஏன் வந்து அப்போ ஃபெமினிசம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து அங்கே தேவைப்படுது? இப்போது இதுக்கு வந்து ஒரு ரீசனிங் வந்து நீங்கள் சொல்லலாம். மற்ற இன்இக்வாலிட்டிஸ்லாம் வந்து அங்கங்கே லோக்கலாக முடிஞ்சிருது. பட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி மட்டும் தான் வேர்ல்டு ஸ்கேலில், இன்டர்நேஷ்னல் ஸ்கேலில் இருக்குது நீங்கள் சொல்லலாம். பட் திங்க் அபவுட் திஸ். ஒரு அப்பர் கேஸ்ட் உமன் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஸ்கெடியூல் கேஸ்ட் மேன் இருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்பர் கேஸ்ட் உமனுக்கு வந்து இந்த ஸ்கெடியூல் கேஸ்ட் மேனை விட ப்ரிவிலேஜஸ் அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்கனாமியை வச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிச் உமன் வில் மோஸ்ட்லி என்ஜாய் மோர் ப்ரிவிலேஜஸ் தேன் அ புவர் மேன். ஸோ இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் ஏன் ஜெண்டர் மட்டும் அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமா இருக்குது? ஃபெமினிஸ்ட் வியூ, ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவே வந்து என்ன கிளைம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, there are more than two genders. மேன் உமன் தாண்டி people can identify themselves with whatever gender they want. கரெக்டாக இப்போ வந்து டென்ஸ் ஆஃப் ஜெண்டர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜெண்டர்ஸ் வந்து உலகத்தில் இருக்குது.
அப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிற டேர்ம் தானே இதுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன் ஃபெமினிசம்ங்கிற டேர்மை வந்து இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணணும்? அது வந்து அவுடேட்டடாக தெரியலையா? அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சிஸ் ஜெண்டர் ஸ்ட்ரெயிட் மேனை கூட விட்டுருங்க, பட் ஃபீமேலாக வந்து ஐடென்டிஃபை பண்ணாமல் மற்ற ஜெண்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபெமினிசம் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஒஃபென்சிவாக இருக்காதா? அவங்களுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற டேர்ம் தானே கரெக்டாக இருக்கும். ஃபெமினிசம்ங்கிறது அவுடேட் ஆயிருச்சுன்னா அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது தானே ஒரு அப்டேட்டட் வார்த்தையாக இருக்கும். ஓகே, தட் வாஸ் மை செகண்ட் கொஸ்டின். Third question, is feminism really about choice? இப்போ பார்த்தீங்கன்னா விமென்ஸ் பர்சனல் சாய்ஸ், விமென்ஸ் ரைட்ஸ், விமென்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இதுக்காக தானே வருஷக்கணக்காக போராடினதா ஸ்ட்ரகிள் பண்ணதா சொல்கிறாங்க, கரெக்டாக? ஸோ why does feminism ridicule women when they choose to be housewives? ஒரு லேடி வந்து இப்போ முடிவு எடுக்கிறாங்க, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க போகிறேன், என்னோட பார்ட்னருக்கு வந்து வில்லிங்லி நான் வந்து சப்மிசிவாக இருக்க போகிறேன், இப்படின்லாம் அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா why does feminism or feminists criticize her so much? இப்போ வந்து இந்த மாதிரி லேடிஸ் ஒரு பர்சனல் சாய்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்கல்ல, நான் வந்து வில்லிங்லி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வில்லிங்லி என்னோட பார்ட்னருக்கு வந்து நான் சப்சர்வியண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவங்களா சூஸ் பண்ணும்போது, ஒரு ப்ராப்பர் இன்ஃபார்ம்டு அடல்ட்டாக அவங்க வந்து சூஸ் பண்ணும்போது ஏன் வந்து மற்ற ஃபெமினிஸ்ட் வந்து அவங்கள ரிடிகுல் பண்ணுறாங்க? அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அவங்க அடல்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இல்லை வந்து இந்த சாய்ஸ் வந்து தப்புன்னு நினைக்கிறாங்களா? இந்த சாய்ஸ் வந்து தப்பாக கரெக்டாக முடிவு பண்ண வேண்டியது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் தானே, மற்றவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? ஒரு இண்டிவிஜுவல் லேடி வந்து என்ன சாய்ஸை மேக் பண்ணணும், என்ன பர்சனல் சாய்ஸை அவங்க லைஃப்பில் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற ஃபெமினிஸ்ட்லாம் சேர்ந்து வேலிடேட் பண்ணாதான் முடியும் அப்படின்னா, then is feminism really about personal choice? இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு லேடி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஃபெமினிஸ்ட் கிடையாது அப்படின்னு அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற ஃபெமினிஸ்ட்லாம் ஒன்றா மாபா கேங்கப் ஆகி இவங்களை வந்து ஏன் ரிடிகுல் பண்ணுறாங்க? why are women pulling down other women when the point of feminism itself is women uplifting other women? மேபி இந்த ஃபெமினிஸ்ட்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் போல, இந்த மாதிரி தப்பான சாய்ஸை வந்து மேக் பண்ணுறவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து தப்பாக இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் அப்பயும் பார்த்தா கூட இவங்களோட சாய்ஸ் வந்து தப்பு, என்னோட சாய்ஸ் வந்து கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது? ஒரு மாதிரியான சாய்ஸ் வந்து மேக் பண்ணால் கரெக்டு, இன்னொரு மாதிரி சாய்ஸ் வந்து மேக் பண்ணால் தப்பு அப்படின்னா வந்து இஸ் ஃபெமினிசம் ரியலி அபவுட் சாய்ஸ்? இதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து வைப்பாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபெமினிஸ்ட் கிடையாது அப்படின்னு ஓப்பனாக தைரியமாக ஒரு பொண்ணு வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஓப்பனாக தைரியமாக பேச முடிகிறதுக்கே அதுக்கே காரணம் வந்து ஃபெமினிசம் தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளான லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணிட்டு இவ்வளோ நம்ம பேசுறதுக்கு ஒரு பேஸாக ஒரு காரணமாக இருக்கிறது மாடர்ன் சிவிலைசேஷன் அண்ட் உலகத்தோட இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு சிவிலைசேஷனல் சிஸ்டமை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் வந்து ரெண்டு பெரிய சிஸ்டம்ஸ், ஒன்று பேட்ரியார்கி, இன்னொன்று கேபிட்டலிசம். அப்போது வந்து ஃபெமினிஸ்ட் வந்து சொல்ல முடியாதுல்ல, இந்த பேட்ரியார்கிக்கும் கேபிட்டலிசமுக்கும் நாங்கள் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், இதனால தான் வந்து இன்றைக்கி நாங்கள் ஃபெமினிசமே பேச முடியுது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி எப்படி தேங்க் பண்ண முடியும்? கேபிட்டலிசம், பேட்ரியார்கி, எஸ்பெஷலி பேட்ரியார்கி வந்து ஒப்ரெசிவாக இருக்குது அண்ட் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். பட் பேட்ரியார்கி மட்டும்தான் டிஸ்கிரிமினேட்டிவாக இருக்குதா? ஃபெமினிசம் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது இல்லையா? இப்போ தானே நம்ம பார்த்தோம் ஃபெமினிசம் ரிடிகுல்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேட்ஸ் அகேன்ஸ்ட் வாலண்டரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அண்ட் எனக்கு டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் மேஸ்குலின் மென்னை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற கேர்ள்ஸை பார்த்து ஃபெமினிசம் என்ன பண்ணுது? பிக் மீ கேர்ள்ஸாக பிராண்ட் பண்ணுது. என்னோட அல்டிமேட் கொஸ்டின் அதுதான், இஸ் ஃபெமினிசம் ரியலி அபவுட் விமென்ஸ் பர்சனல் சாய்ஸ்? Alright, now let's move on to question number 4. Why does feminism vilify men? Why are men dehumanized and seen as monsters by default? Look, இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்யூஸ் பற்றியோ இல்லை மொலஸ்டேஷன் இல்லை ரேப்பை பற்றியோ மட்டுமே வந்து நீங்கள் பேச முடியாது. I've even made a video about the psychology of rape. Please check it out. ஃபெமினிஸ்ட் வந்து மேஸ்குலினிட்டி, ஆண்மைக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஆண் யாருன்னா ஒரு பெண்ணை வந்து நல்லா நடத்த தெரிஞ்சவன், மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன் தான் ஒரு நல்ல ஆண் அப்படின்னு வச்சுருக்காங்க. Why do feminists often define masculinity with respect to women? Why do you have to make it about yourselves? நிறைய ஃபெமினிஸ்ட்ஸ் என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க, ஒரு ரியல் மேன்னா யாரு, ஒரு பொண்ணை மதிக்க தெரிஞ்சவன் தான் ஒரு உண்மையான ஆம்பளை, ஒரு ரியல் மேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. Why does masculinity and manhood have to be hijacked by feminists to serve their own purpose? நீ ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தீங்கன்னா பொண்ணுங்களை மதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. Everyone should respect women. It's part of life. இந்த மாதிரி masculinity, manhood இதெல்லாம் வந்து ரீடிஃபைன் பண்ண ட்ரை பண்ணும்போது, when they try to redefine what it's like to be a man, they try to center his entire state of being on how he treats women or how he respects women. See, my problem is it's not all about you. Men are more than that. இது வந்து ஒரு group of feminists. வேற group of feminists வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, the term real man அப்படிங்கிற term வந்து ரொம்ப ஒஃபென்சிவான வார்த்தை,
வார்த்தை, ஏன்னா அது ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவாங்க. when men say that a real man should be strong, honest, capable, courageous, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஃபெமினிஸ்ட் வந்து ரொம்ப ஒஃபெண்ட் ஆயிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் இந்த ரியல் மேனுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரிஜிடாக வச்சுருக்கீங்க. a man should be sensitive, he must be in touch with his emotions, இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்புறம் இந்த விமென்ஸ் டே அண்ட் மென்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, இதுலேயே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விமனை பற்றி பேசும்போது விமென்ஸ் டே அஜெண்டாவாக என்னவா இருக்குது, அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, உலகத்தில் எவ்வளோ சாதிச்சிருக்காங்க, எப்படி வழி நடத்திட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய விமன் லீடர்ஸ் இருக்காங்க, இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. கிரேட், சூப்பர். அதே மாதிரி வந்து இப்போது மென்ஸ் டேவில் வந்து என்ன அஜெண்டாவாக இருக்குன்னா, ஆம்பளைங்களே பாவம், அவங்க வந்து எமோஷ்னலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, சைலண்ட்டாக வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, மென் மேட்டர் டூ, இந்த மாதிரி தான் இருக்குது. Why not talk about men's achievements? This brings me to my main question. Why does feminism keep trying to define manhood? No uterus, no opinion. I understand, completely understand. But no balls, no opinion. Get it? Okay, I get it. Back in the day, உங்களோட தாத்தா வந்து உங்கள் பாட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கலாம். நீ இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கலாம், அட்வான்டேஜ் எடுத்துருக்கலாம். பட் அதுக்காக வந்து உங்களோட ப்ரெசன்ட் டேயில் இருக்கிற மேல் பார்ட்னரை நீங்கள் பனிஷ் பண்ணுறது வந்து கரெக்டான விஷயமா இருக்குமா? நான் வந்து சமைக்க முடியாது, உனக்கு காஃபியெல்லாம் வச்சு தர முடியாது, பிகாஸ் காலங்காலமாக பொம்பளைங்களை வந்து இப்படி தானே நீங்கள் வேலை வாங்கிட்டே இருந்தீங்க, அதனால் நீ போய் இப்போ பண்ணு, நவ் இட்ஸ் யோர் டர்ன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. அவங்களால சமைக்க முடியல, இல்லை ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது டேரெக்டாகவே அவங்க மேல் பார்ட்னர்கிட்ட அவங்க சொல்லிட்டு போகலாம். அதை விட்டுட்டு காலங்காலமாக இப்படி பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒன்றா நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிமைஸை வைக்கிறது வந்து கரெக்டாக? பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் பாட்டியும் கிடையாது, அவர் வந்து உங்கள் தாத்தாவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் சொசைட்டியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன் குரூப் வர்சஸ் அவுட் குரூப் டைனாமிக் வந்து செட் ஆகும். அப்படி ஒரு டைனாமிக் வந்து கிரியேட் ஆச்சுன்னா, இப்போ இன் குரூப்பில் வந்து விமன் எல்லாருமே நாங்கள் ஒன்றா இருக்கோம், வி ஆர் டுகெதர். அவுட் குரூப்பில் வந்து ஆல் யூ மென் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமோஜெனிட்டி பயஸ் வந்து கிரியேட் ஆகும். ஹோமோஜெனிட்டி பயஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அஸ் வர்சஸ் தெம். நம்மலாம் வந்து ஒன்று, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று, அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு பயஸ் அது. இந்த ஹோமோஜெனிட்டி பயஸை வந்து புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஹியூமன் பீங்ஸை தனியாக வந்து டேர்ம் பண்ணுவாங்க, அனிமல்ஸ் வந்து தனியாக டேர்ம் பண்ணுவாங்க. ஹியூமன் பீங்ஸ் வந்து தனி, அனிமல்ஸ் வந்து தனின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து அனிமல்ஸ்னு தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் லைக் வைட் ரேஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ். சிம்பன்சிஸ் இருக்குது, டாக்ஸ் இருக்குது, கேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சி அனிமல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே குரூப்பில் இவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் பண்ண முடியாது. அப்படி வந்து நம்ம குரூப் பண்ண ட்ரை பண்ணோம்னா, தென் இன் குரூப்பில் இருக்கிற ஹியூமன் பீங்ஸ் வி ஆர் பீங் வெரி இக்னோரண்ட், பிகாஸ் அந்த அனிமல்ஸ்லாம் வந்து ஹோமோஜீனியஸ் கிடையாது, தேர் வேரிட், ரைட்? ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஹோமோஜெனிட்டி பயஸ். சரி, இந்த ஃபெமினிஸ்ட் வியூ படி, இந்த பிலீஃப் சிஸ்டம் படி நம்ம பார்த்தோம்னா, ஹிஸ்டாரிக்கலி மென் ஹேவ் அப்யூஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் விமன் வெரி பேட்லி, கரெக்டாக? ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது மாடர்ன் சொசைட்டியில் நம்ம வந்து நிறையா கம்யூனிகேஷன் வந்து நமக்கு இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது கம்யூனிகேஷன், அண்ட் ஆல்சோ மைக்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்குது. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறது, ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பிஹேவியரை வேறு கல்ச்சர்லேருந்து பார்த்து கற்றுக்கிட்டு அடாப்ட் பண்ணுறது வந்து இப்போ ஈஸி. இதுவே வந்து நம்ம இந்த ப்ரீ மாடர்ன் ஹிஸ்ட்ரி டைம்ஸ் பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்புறம் டெக்னாலஜிக்கெலாம் முன்னாடி வந்து ஒரு கல்ச்சர் டு இன்னொரு கல்ச்சர் இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்கேர்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, ஒரு கான்டினென்ட்லேருந்து வேறு கான்டினென்ட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகிறவங்க வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. எஸ், ஸோ இப்போது ஒரு கல்ச்சரை பார்த்து இன்னொரு கல்ச்சர் வந்து ஒரு பிஹேவியரை கற்றுக்கிறது வந்து அதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும், அண்ட் அதுக்கான இன்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி சர்வைவ் ஆன கல்ச்சர்ஸ்லாம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ரியார்க்கலாக தான் இருந்திருக்கு. ஸோ மென் வந்து விமனுக்கு அகேன்ஸ்டாக கன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லிட்டு டெலிபதி வச்சு யோசிச்சாங்களா? இப்படி ஆப்வியஸாக அந்த மாதிரி மாஸ் டெலிபத்தியெல்லாம் யூஸ் பண்ணல நமக்கு தெரியும் போது, அந்தந்த கல்ச்சர்ஸில் இருந்த ஆம்பளைங்கள்லாம் அவங்க வீட்டில் இருந்த பொம்பளைங்களை வந்து ஒப்ரெஸ் பண்ணுறதுக்காக, அவங்க சொசைட்டியில் இருந்த பொம்பளைங்கள்லாம் வந்து அப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேட்ரியார்க்கியை வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் டூலாக வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியுமா? இல்லை ஆர் இஸ் பேட்ரியார்க்கி ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சர்வைவல்? ஏன் விமன் லீட் பண்ண நோட்டபிள் மேட்ரியார்க்கல் சொசைட்டிஸ்லாம் ஹிஸ்ட்ரியில் சர்வைவ் ஆகவே இல்லை? நீங்கள் இப்போ ஆர்கியூ பண்ணலாம், குவீன் ஆஃப் இங்கிலாந்து, அப்புறம் ஜான்சி ராணி, அப்புறம் நம்ம ஊரில் வந்து வேலு நாச்சியார், இவங்கெல்லாம் வந்து விமன் லீடர்ஸாக இருந்திருக்காங்க, ரொம்ப பிரேவாக வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கிங்டம்ஸ் வந்து அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. எஸ், பட் அவங்க டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட
இங்கிலாண்டில், ஜான்சியில், தமிழ்நாட்டில் இந்த எல்லா இடத்துலையும் வந்து அந்த அந்த சொசைட்டியோட யூனிட்டாக வந்து ஃபேமிலி தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஃபேமிலிஸோட ஹெட்ஸாக வந்து பெரும்பாலும் மென் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபீமேல் லீடர்ஸ்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு மேட்ரியார்கல் சொசைட்டி அவங்க லீட் பண்ணல, ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி தான் அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. த ஃபேமிலிஸ் ஆஃப் தோஸ் சொசைட்டிஸ் வேர் லெட் பை மேல் ஹெட்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கர்ஸ். அப்போது அந்த ஹோல் சொசைட்டியை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பேட்ரியார்கல் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. ஸோ இஃப் த சர்வைவல் ஆஃப் ஆல் தி சொசைட்டிஸ் டிபெண்டட் அப்பான் பேட்ரியார்கல் ஃபேமிலி சிஸ்டம், did the survival of women also not depend upon the same system because women were half the society? So the main question is, ஃபெமினிஸ்ட்லாம் வந்து ஒரு ஒப்ரெசிவ் சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாகவே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த சிஸ்டமை வந்து அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு பேட்ரியார்கல் நோஷன் இருக்குல்ல, ஒரு இடத்துல வந்து ஒரு மேன் அண்ட் உமன் வந்து இருக்காங்க, அந்த இடத்துல ஆப்வியஸ்லி மேன் தான் வந்து பை டிஃபால்ட் லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸ்லையும் அந்த இடத்துல வந்து யார் பெஸ்ட் லீடரோ அவங்க தான் லீட் பண்ணணும், விச் கேன் பி ஐதர் த மேன் ஆர் த உமன். ஸோ அந்தந்த இண்டிவிஜுவல் கேசஸில் வந்து யார் பெட்டர் லீடராக இருக்காங்களோ அவங்க லீட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த லீடருக்கு வந்து ஆப்வியஸ்லி மற்றவங்களை விட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்க போகுது. கரெக்டாக அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஷுட் தே ஆல்சோ நாட் ஹாவ் எக்ஸ்ட்ரா ரைட்ஸ்? லெட்ஸ் டேக் எவ்ரி இண்டிவிஜுவல் கேஸ் வேர் த மேன் இஸ் த பெட்டர் லீடர் தேன் த உமன். சரியா? அண்ட் ஆப்வியஸ்லி அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்ட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ரைட்ஸும் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பா? இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எப்பயுமே ஒருத்தங்க மட்டும் தான் லீட் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு இருக்காது. அது எல்லா நேரமும் அப்படி இருக்காது. டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அது மாறும், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது மாறும். ஸோ அப்படி மாறும்போது பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட ஆவரேஜாக நம்ம வந்து அக்ரிகேட்டாக எடுத்து பார்த்தோம்னா, 1% will like lead in most cases and 1% will follow in most cases. ஸோ நான் பேசுகிற இந்த இண்டிவிஜுவல் கேசஸில் அந்த மேன் வந்து இந்த உமனை விட பெட்டர் லீடராக இருக்கார் இன் மோஸ்ட் இன்ஸ்டன்சஸ். அப்படி இருக்கும்போது he is taking more rights because he has more responsibility. கரெக்டாக? ஆனால் இந்த மாதிரி ஆகும்போது why does feminism vilify it and call it as systemic oppression? இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ஒரு ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் தான். பட் இந்த மாதிரி ஒரு காஸ்க்கு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் போதெல்லாம் why is feminism against it? இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்கெல்லாம் அகேன்ஸ்டா நீங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். ஃபெமினிசம் வந்து அவ்வளோ ஸ்டூபிட் கிடையாது, ஃபெமினிஸ்ட்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆளுங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து 50-50 எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அந்த டைமில் வந்து எது ப்ராக்டிக்கலோ அதுபடி வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நடத்திட்டு போவாங்க, நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் ரியல் ஃபெமினிசமே கிடையாது, அதெல்லாம் சூடோ ஃபெமினிசம். சூடோ ஃபெமினிஸ்ட் தான் மென்னை விலிஃபை பண்ணுறாங்க, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க, மிஸ்ஆண்ட்ரியை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, you know what you'll be called? You'll be called a pick-me girl because you're okay with a capable male leader leading. Now, this brings me to my last and final question, 5th question. இப்போ, what is real feminism and how is it any different from pseudo-feminism? ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எதிர்பார்க்குறோம் அண்ட் ஈக்குவல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஃபார் விமன் இதான் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதை விட ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ணுறவங்களாம் வந்து அவங்க சூடோ ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போது அவங்க சூடோ ஃபெமினிஸ்ட்னு சொல்கிற இந்த இன்னொரு குரூப் இருக்கும்ல, இப்போது ஈக்குவல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை தாண்டி அப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை தாண்டி வந்து ஒரு ஸ்டெப் மேலே வந்து எதிர்பார்க்குறாங்களே, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, they'll say that you are part of the problem. இப்போ நம்ம ஈக்குவாலிட்டியை பற்றி பேசும்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டாவது ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்குதுன்னா, எல்லாருக்கும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதே மாதிரி ஃபேரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குது. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட் தான் எனக்கும் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது. இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் விமனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுற ஃபெமினிஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம் எதிர்பார்க்குற ஃபெமினிஸ்ட்டை பார்த்து சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த செகண்ட் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை பார்த்துட்டு இல்லை நீங்கள் தான் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வந்து ஃபேமிலி லைஃப்குள்ளே இருப்பாங்க அண்ட் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க, விருப்பப்பட்டு குழந்தை பெற்றுப்பாங்க. இவங்க வந்து ஃபேமிலி லைஃப்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து சூடோ ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் அந்த செகண்ட் குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது இதெல்லாம் வெறும் பேட்ரியார்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஒரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் இருக்காங்க, தே வேர் டிப்பிக்கலி ஃபெமினின் க்ளோதிங். அவங்க வந்து சாரி, சுடிதார் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தே ஆல்சோ லைக் டிப்பிக்கலி ஃபெமினின் திங்ஸ். இது வந்து குரூப் நம்பர் 1. இப்போ குரூப் நம்பர் 2ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஃபெமினிஸ்ட், தீஸ் ஆர் விமன் who wear typically masculine clothing, ஆப்போசிட் ஜெண்டர் மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, பாய் கட் வச்சுப்பாங்க, அப்புறம்
ஷோல்டர் பேட் வச்ச க்ளோத்ஸ்லாம் அவங்க போட்டுப்பாங்க. இது எதனால் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே see clothing like this and looks like this as symbols of power. சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்பளை மாதிரி, டிப்பிக்கல் ஆம்பளை மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பவர் லுக்காக வந்து அவங்க பார்க்குறாங்க. சரியா? இப்போது first group of feminists will call the second group of feminists as pseudo feminists because அவங்க அந்த பவருங்கிற ஒரு பிம்பத்துக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பை சாய்ஸ் ஒரு ப்ரிஃபரன்ஸாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது வேற, பட் இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஐ வில் வேர் சிம்பிள்ஸ் ஆஃப் பவர்னு சொல்றது வேற. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வந்து அவங்கள பார்த்து சூடோ ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் இந்த செகண்ட் குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை பார்த்துட்டு நீங்க தான் வந்து பிரச்சனையே, யூ ஆர் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே விஷயத்தை வந்து சயின்ஸ் அண்ட் பயாலஜியோட கான்டெக்ட் வச்சு என்னால் சொல்ல முடியும். ஒரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் இருக்காங்க, தே accept biological differences. Men and women are indeed different. Bodies வந்து டிஃப்ரெண்டா இருக்குது, டெண்டன்சிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது, சைக்காலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து ஈக்குவாலிட்டி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வந்து இருக்காங்க. அதே வந்து ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் இருக்காங்க who completely deny biology. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸ் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்குது, இந்த மாதிரி வந்து men and women are differentன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தப்பாக நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பிலீஃப் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. தே டினை பயாலஜி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நீங்கள் பேசிக் பயாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் குரூப்பை பார்த்து சூடோ ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் செகண்ட் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை பார்த்துட்டு they will call them as reinforcers of the problem. Now finally, final instance, ஒரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வந்து விமனுக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வந்து விமனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்ன சொல்லணும்னா, என்னம்மா இதானே நம்மளோட ஸ்ட்ரகிளே, மென்னுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜஸ்லாம் நமக்கும் வேணும், மென்னுக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் செகண்ட் குரூப்பில் இருக்கிற ஃபெமினிஸ்ட் ஹூ டிமாண்ட் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக வந்து மென்க்கு வந்து இவ்வளோ நல்ல ப்ரிவிலேஜஸ்லாம் இருந்திருக்குல்ல, இவ்வளோ வந்து அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு, இப்போ எங்களோட டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஸோ நாங்கள் வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் நாங்கள் எடுத்துப்போம், ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி அல்டிமேட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் ஃபெமினிசம் ரியலி அபவுட்? அது வந்து ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கையாக இருக்குன்னா எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்த ஐடியாலஜி இருக்குது? நீங்கள் மற்ற ஐடியாலஜியை நீங்கள் பாருங்கள், நீங்கள் கேபிட்டலிசம் பாருங்கள், அதில் என்ன சொல்லுவாங்க, ப்ராஃபிட் மேக்கிங், ப்ராஃபிட் வந்து பெருக்கிறது தான் வந்து எங்களோட பிரின்சிபலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலஜி சொல்லுது. அதுவே வந்து நீங்கள் கம்யூனிசம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து வெல்த் ஷேர் பண்ணணும், அதுதான் வந்து எங்களோட பிரின்சிபல், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐடியாலஜி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபெமினிசம்க்கு வந்து ஒரு பிரின்சிபல், ஒரு அண்டர்லைங் பிரின்சிபல் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஐடியாலஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்ல. வாட் இஸ் தட்? அதுதான் நான் கேட்குறேன். அண்ட் இப்போ எல்லாரும் ஒன்று கூடி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு கிரேட் ஐடியாலஜி இருக்குது, ஆனால் அந்த கிரேட் ஐடியாலஜிக்கு ஒரு கிளியரான பிரின்சிபல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உண்மையிலுமே அந்த விஷயம் தேவைதானா? Alright, that was a long discussion. We've come to the end of the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க, and உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Until next time, bye.